வெயிலுக்கு மக்களுக்கு ஒரு இழப்படுற மாதிரி ஒரு பழச்சாறுகளையும் கொடுக்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கான ஒரு சூழலையும் தினந்தோறும் சாப்பாட்டில் அது ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கான பணியும் நடக்குது. காலையில் நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கு கஞ்சி கொடுக்கப்படுது. மதியம் ஒரு 520 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது. 2 தெருக்களை 2 ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்கள் அவங்கள நம்ம தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு தினந்தோறும் 30லேருந்து 40 50 பேருக்கு அந்த 2 தெருவில் உள்ள மக்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற மக்கள் அன்னதானம் நம்ம கூடத்தில் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து ஒரு ஆட்டோ வச்சு அவங்க தெருவில் எல்லாமே கொண்டு போய் அந்த சாப்பாடு ஒரு 50 பேருக்கு நம்ம எப்பயும் ரெகுலராக அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ 2 தெருவும் காத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த உணவு எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை யாருன்னே தெரியாது அவங்களுக்குலாம். எல்லாமே உங்களுடைய சூழல் தான். எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கஷ்டப்படுறவங்க, தங்கத்தை, வெள்ளியை, பவுனை, பணத்தை இதை பார்த்து சந்தோஷம் அடைகிற மக்களை தாண்டி பசிக்கு உணவுங்கிறது வார்த்தையாக சொல்ல முடியாத சில சூழல்கள் ஏற்படும். இன்னைக்கு பசித்தன்மையெல்லாம் மறந்து போய் நான் நிற்கிறேன். ஆனால் இந்த உலகத்திலே பசியும் இந்த நீர் இருக்குல்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும், பசிக்காக ஒரு மனிதனுக்கு ஒரு சூழல் இருக்குல்ல. ஏன்னா மனிதனை பொறுத்தளவுக்கு எப்பவுமே இயல்பாக அந்த பசி அந்த மாதிரி அந்த நீர் தாகத்தில் இருக்கிறது அவனுக்கு ஒரு தெய்வீகமாக கடவுளையே நேராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிடுவான். அது ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அதோட வலிகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதோட பெயின் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய சூழல் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் பல நாள் பார்த்துருக்கேன். அதனால ஒட்டுமொத்தமான எல்லா மாணவர்களும் இணைஞ்சு இது ஒரு பெரிய விஷயத்த இந்த கேஸ் இல்லாத காலகட்டத்தில் கூட சிறந்த உணவை கொடுத்தாங்க. வெட்ட வெளி இருப்பிடத்தில் இருக்கிற மாணவர்கள் மாணவர்கள் சக்தி பெரும் சக்தி. இந்த மாணவர்கள் உண்மையிலேயே ஒரு மகத்துவமான ஒரு செயல் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதும், மக்கள் சேவையை மகேசன் சேவைங்கிற மாதிரி இந்த மக்கள் சேவையை நிச்சயமா மக்களே செய்யறது தான் ஒரு மகத்துவம். சக்தி, கடவுள், குரு, என்னோட போதனைகள் எதுவும் இல்லாம ஒரு மக்களுக்கு சாப்பாடு போடணும். இதுதான் இங்க இருக்கிற விசேஷம், இங்க இருக்கிற செயல். ஒரு மாணவன் எத்தனையோ ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறான், அவ்வளவுதான். இதுல சாமி, குரு இதெல்லாம் இல்லை, என்னுடைய ரோலே இல்லை.